அதாவது எதனா வைல்டு அனிமல் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே கோயிலுக்குள்ளே போய் காட்டலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுதா? ஃபுல்லாக பாறைகள். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி காடு. இங்கே பாருங்கள், எல்லோரும் கல் அடுக்கி வச்சுருக்காங்க. கோயில் இது பண்ணுறதுக்காக தான் மேலே வந்து எல்லோரும் இந்த வழியாக ஏறி வருவாங்க. ஏன்னா என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. கோயில் கூட பார்க்காம வந்து சவத்தை இந்த மலைக்கு பக்கத்தில் இந்த ஒரு பில்டிங் தெரியுதா? அந்த இடத்துல தான் நான் ஸ்கூல் படித்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேயே ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியூர்னு அவங்க ஊரில். அந்த இடத்துல வந்து இப்போது நாங்கள் மலையில் தான் ஏற போகிறோம். தெரியுதா மலை எப்படி இருக்குது தெரியுதா? இன்றைக்கி டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 25. ஆமாம், இன்றைக்கி டேட் வந்து 25 மண்டே. இங்கே நம்ம வந்து மேரேஜ்க்கு வந்திருக்கோம். ஸோ அவங்கள அங்கே விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இதை சுற்றி பார்த்துட்டு விளாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட பேர் இது மட்டும் வரவே மாட்டேங்குது கைஸ். இதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணும். என்னோட பேர் ராகுல். வெல்கம் டு த வீடியோ. வாங்க அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இப்படியும் ஏறலாம், பார்த்தீங்கன்னா இப்படி பைக்லேயும் இப்படியே ஏறலாம். நாங்கள் ஒரு வாட்டி இங்கே தான் ஸ்கூல் படித்தப்போ வந்துட்டு இதில் தான் ஏறணும். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கணும்ட்டு இந்த ரோடெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது. இப்படியே இந்த மலை மேலே ஏறி போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே. பட் ஆனால் இப்போ அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்குது, தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல. அதனால் நம்ம இப்படியே பைக்லேயே போகலாம். நீங்கள் அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, சரியா? சுற்றி மலை செம அழகாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏற ஆரம்பிக்கலாம். வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாருங்க, இங்கே மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே வந்தாச்சு. இதுதான் அந்த நான் சொன்ன மலை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோயில் இது பண்ணுறதுக்காக தான் மேலே வந்து எல்லோரும் இந்த வழியாக ஏறி வருவாங்க. நானும் ஸ்கூல் படிக்கும்போது அந்த கோயில் பார்க்குறதுக்காக தான் ஏறி வந்தேன். இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் செமையாக இருக்கும். சின்ன வயசில் வந்தது. இப்போ வந்து காலேஜ் படிக்க போகிறனால இந்த பக்கம் வர்ற இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இடமே எங்கள் பேக் கேமராவில் இருக்கேன். எப்படி இருக்குது தெரியுதா? ஃபுல்லாக பாறைகள் தெரியுதா? எப்படி இருக்குது தெரியுதா? பாருங்க, எப்படி எவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி காடு. இது காடு, அதுக்குள்ளே ஃபுல்லாக பாறைகளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து நமக்கு அங்கே கோயிலுக்குள்ளே போய் காட்டலாம். இப்போ உங்களுக்கு ஆமாம், இங்கே பாருங்கள், அது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எல்லோரும் கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த கல் ஏன் அடிக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேண்டுதலுக்காக. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 கல் அடுக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லியிருக்காங்க போல். அதுக்காக வந்து எல்லோரும் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. தெரியுதா? இருக்கிற அனைத்து கற்கரையும் அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க பாருங்கம்மா எவ்வளோ பெரிய கல்லாக இருக்குன்னு. இருங்க நான் போய் காட்டுறேன். இது அந்த கல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அடேங்கப்பா, பெரிய வேண்டுதலாக பண்ணியிருப்பாரு போல். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதான் அந்த கோவில், சிவன் கோவில். இந்த கோவில் பேர் வந்து மலை மருந்தீஸ்வரன் சொல்லிட்டு இந்த கோயில். பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து போகும்போது பூட்டி வச்சுட்டு போயிடலாம் கோவிலை. இருந்து பார்த்தா நான் ஆல்ரெடி படித்த ஸ்கூல் தெரியும். இந்த ஓரமாக இருக்கா இந்த மலை தெரியுதா? இந்த மலைக்கு பக்கத்தில் இந்த ஒரு பில்டிங் தெரியுதா? அந்த இடத்துல தான் நான் ஸ்கூல் படித்தேன். இதுதான் கோவில். இங்கே தான் இருக்காங்க சாமி. காலைல குளிக்கல, ஸோ அதனால உள்ளே போக வேணாம். பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. கோவில்னு கூட பார்க்காம வந்து சவத்தில்
பேரெலாம் எழுதி வச்சுருக்காங்க பெரிய என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், திரு அஜி. ஏதோ ஆம்பளை பசங்க பேராக எழுதி வச்சுருக்கானுங்க, ஏதோ பொண்ணுங்க பேர் எழுதி வைப்பானுங்க பார்த்தா திரு நேரில் பாருங்கள், திரு அஜியா 2 ஹார்ட் போட்டு திரு அஜி, ரெண்டுமே ஆம்பளை பையன் பேர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஓப்பனாக இருக்குது. ஐயோ சாமி, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ உங்களுக்கு இது பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா இங்கே வரணும்னு நினச்சிக்கின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊருக்கு உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன் நான். எங்கள் ஊருக்கு வந்து நம்மலாம் சேர்ந்து இங்கே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். மலைக்கோவிலுக்கு வந்து முதல்லலாம் விட மாட்டாங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து செம ஹைட்டாக இருக்குது. ஸோ நீங்களாம் போகக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நாங்களே பைக் எடுத்துகிட்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டோம், பெரிய பசங்களாகிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை விட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இது பூட்டி வச்சிடலாம், அப்போ தான் மற்ற உள்ள ஆடு மற்ற உயிரினங்கள் கரடி அந்த மாதிரி எதாவதுனா வனவிலங்குகள்லாம் உள்ளே போகாது. அதுக்கு தான் மேலே எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது கீழே இறங்குற வழியில் எதனா நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே போயிட்டு எதனா நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பியை வந்து இப்படி போக சொல்லிட்டு அவனை இப்படி வண்டியில் போக சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது வழியாக இறங்கி அந்த ரோடுக்கு போக போகிறேன். அங்கே உள்ளே போகலாம். போடா, இது வந்து கொஞ்சம் கரெக்டாக போடணும் பாதை தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பெட்ரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து நம்ம நடந்து போக ஆரம்பிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது பக்கம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக முடியுது, எங்கே வந்து அந்த இடம் ரீச் ஆகுது. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டியிருப்பேன் என்னோட மூஞ்சி நீங்கள் எவ்வளோ இருந்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்படி போயிட்டுருக்கோம் தன்னந்தனியாக. பின்னாடி இருந்து எதுனா ஒரு விலங்கினம்னா உயிரினம், அதாவது எதனா வைல்டு அனிமல் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா என்ன பண்ணுறது. பட் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா கிடையாது, இது வந்து எல்லோரும் வந்துட்டு போகிற ஏரியா தான். பட் போலீஸ்லாம் இங்கே வந்து பிடிக்கலாம் மாட்டாங்க, சேஃபான ஏரியா. கோவில், ஸோ கோவில் அது மலை மேலே இருக்க கோவில். ஸோ அதுதான் இருந்தது. இதுக்கு வர்றதுக்கு வந்து தடையெல்லாம் போடலை, அதையும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தடை பண்ணுற இடத்துக்குலாம் வந்துட்டுலாம் நினைக்காதீங்க. ஓகே, பேக்கில் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் மரம், சுற்றியும் மரங்கள் பாருங்க, சரியான மரங்களாக இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போகலாம். எவ்வளோ தூரத்துக்கு இது வருதுன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது, அப்படியே இந்த பக்கம் ரோட்டில் ஏறிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை சுற்றி காட்டினதே பெரிய வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் வீடியோ போட்டால் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க, எனக்கே தெரியும். இப்போ தான் நம்ம இது vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், வந்து இன்றைக்கி வந்து மலைலாம் ஏறி சாமிலாம் கும்பிட்டு வந்திருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி புது புது காடுகள் மலைகள் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே வேறு எதனா இடம் இருந்துச்சுன்னா இன்னொரு vlogல போடுறேன். இந்த vlog வந்து டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பாய், see you, உடம்பு பார்த்துக்கோங்க.